கடந்த 48 மணி நேரத்தில் நடந்த சம்பவங்களை கவனிச்சிங்களா? அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கைக்கும் அந்த நாட்டு மக்களோட நிஜமான நிலனுக்கும் இடையில எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு என்பது இப்போ அப்பட்டமா தெரியுது. 90 எடுத்த அதிரடியான முடிவுகள், வெனிசுலா மேலே திடீர் தாக்குதல், கொலம்பியாவை ஒரு பிணைய கைது மாதிரி மிரட்டுறது, மெக்சிகோட வர்த்தக உறவுகளை பயமுறுத்துறதுன்னு லத்தீன் அமெரிக்காவை இப்ப பெரிய ஒரு தோற்கலை மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான ட்விஸ்ட் இது இல்ல. இந்த மொத்த கலவரத்திலையும் அமெரிக்கா பண்ண ஒரு சின்ன தப்பு. இவ்வளவு காலமா உலகத்திலேயே சீனா தான் எதிரி என்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருந்தார்கள். ஆனா அதே சீனா இப்போ ஒரு சர்வதேச அமைதி விரும்பி மாதிரி உலகத்துக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிடுச்சு. அமெரிக்கா ஒரு சின்ன தப்பு தான் சீனாவை இப்படி மிகப்பெருசா வளர வச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ட்ரம்புகள் அங்கு ஏவுகணைகள் ஏவும் போது சீனா அங்க ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைதியை விரும்புகின்ற ஒரு டிப்ளமசி பேசுறாங்க. அதாவது பொறுப்புள்ள நபர் மாதிரி பேசுறாங்க. ராணுவ ரீதியா அமெரிக்கா பலத்தை நிரூபிச்சிருக்கலாம். ஆனா அரசியல் ரீதியா பார்த்தா இப்ப அமெரிக்காவே ஒரு தங்க தட்டுல வச்சு சீனாக்கும் ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் வெற்றியை தானமா கொடுத்திருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இது வெறும் தாக்குதல் இல்ல, இது அமெரிக்காவோட நீண்டகால செல்வாக்கி சிதைக்கிற ஒரு ஆரம்பம் மட்டுமே. அமெரிக்கா வெனிசுலாவில் செய்த தப்பு சீனாக்கு மிகப்பெரிய ஒரு லாபமாக மாறி இருக்கு. சீனா அடுத்த வல்லரசாக மாறுவதற்கான காலப்பகுதியை குறைச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஆகவே இதை பற்றி தான் இந்த வீடியோல நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். உண்மையாகவே அங்க என்ன நடந்துச்சு என்பதை கொஞ்சம் ஆழமா நாங்க இப்ப பார்ப்போம். ட்ரம்புகளோட லாஜிக் என்னன்னா, இந்த மேற்கு அரைக்கோளமே எங்க அத்தை விட்டு சொத்து மாதிரி, இங்க வேறு யாருமே நுழையக்கூடாது அப்படிங்கிறது தான். குறிப்பா சீனாக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சு வெனிசுலா மேல குந்தோலை வீசினாரு. அதாவது அமெரிக்கா குந்தோலை வீசினாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயர் நடந்துச்சு. அமெரிக்கா குண்டு வீசினா அதே நேரத்துல சீனா ரொம்ப அமைதியா ஒரு சிவிலைஸ் பவர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒன்றும் பெருசா ரகசியம் எல்லாம் பண்ணல, ஏதோ அவர்கள் சூழ்ச்சி ஒண்ணுமே பண்ணல. ரொம்ப சிம்பிளா மதுராவை உடனடியா ரிலீஸ் பண்ணுங்க, மனிதாபமான அடிப்படையில அமெரிக்காவோட இந்த அடவடித்தனத்தை நாங்க கண்டிக்கிறோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் விட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் சீனாவுடைய பவரையும் சீனாவோட மதிப்பையும் உயர்த்தி இருக்கு. இப்ப லத்தீன் அமெரிக்காவில் இருக்கிற மெத்த நாடுகளோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரேசில், அர்ஜென்டினான்னு சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளும் இப்ப விரைந்து போய் இருக்காங்க. அவங்க மனசுல ஓடுறத ஒரே ஒரு விஷயம்தான், சீனா கூட பிசினஸ் பண்ணா லாபம் வருது, ஆனா அமெரிக்கா கூட பிசினஸ் பண்ணாலே கும்புதானே வருது. சீனா அட்லீஸ்ட் அவங்க பிசினஸ் பார்ட்னர்களை குண்டு வீசி கொள்ளாமலாவது இருக்கிறாங்களே என்று அப்படியான ஒரு எண்ணம் தான் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு இப்ப எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இது நார்மலா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு சாதாரண போட்டி என்று நீங்க நினைக்கலாம். ஆனா அதையும் தாண்டி இது அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வி. ஏனென்றா அமெரிக்கா இப்ப தன்னோட எதிரியாக இருக்கின்ற சீனாக்கு உலக அமைதிக்கான காவலர் அப்படிங்கிற பட்டத்தை கட்டி விட்டுருக்காங்க. உங்க அடாவடித்தனத்தால, அதாவது அமெரிக்காவோட அடாவடித்தனத்தால உலகம் பாதுகாப்பை தேடி போக வேண்டிய நாடா இருந்த இந்த அமெரிக்கா இப்ப உலகமே பயந்து ஓடுற ஒரு நாடா மாறிடுச்சு. அமெரிக்காவோட சின்ன தப்பு இப்ப அமெரிக்காவோட எதிரியாக இருக்கின்ற சீனாக்கு ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனை வாங்கி கொடுத்திருக்குன்னு சொல்ல முடியும். இப்ப அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் எழும்புது. அதுவும் நியாயமான தெளிவான நேர்மையான கேள்விகளும் எழுந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த மொத்த நடவடிக்கையில மாஸ்டர் பிளான் என்ன, இதனால உண்மையிலேயே அமெரிக்கா என்ன சாதித்ததுன்ற கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையாவே அமெரிக்காவினுடைய ஃபாரின் பாலிசியில ஒரு ஆபத்தான ட்ரெண்டானது உருவாக்கிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்கா ஒரு மிரட்டல் விடுத்தாலே அது தானாகவே வலிமையாகிடும், அப்படிங்கிற உலகம் பயந்து அடங்கிடும் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சில நபர்கள் இருக்காங்க. ஆனா நிஜமாகவே அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேர் உண்மையான அனலிஸ்ட்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மக்கள் இப்ப இருக்கிற சூழல்ல ஒரு முழு கெனிஸ்பிஜரியே நமக்கு பகுவினா மாத்துறது சீனா கூட இருக்கிற போட்டியில நமக்கு உதவுமா என்ற கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இப்படி நியாயமான கேள்விகளை கேட்கிற நபர்களை தேச துரோகி என்று முத்திரை குத்துறதுக்கும் அங்கே இருக்கிற நபர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதும் இதுல கொஞ்சம் நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏனென்றால் அமெரிக்காவில் இருக்கிற அரசாங்கம் எடுத்த முடிவுகளுக்கும் அங்கே இருக்கிற மக்களினுடைய முடிவுகளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மக்கள் போற விரும்பல, அவர்கள் அமைதி விரும்புகிறார்கள். ஆனா அமெரிக்காவோட அரசாங்கம் வலுக்கட்டாயமா வேறு நாட்டை மீது போரை தொடுத்து அங்கே இருக்கிற வளங்களை சுரண்டுவதற்கும் தேடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இப்படி இருக்கிற அதனை எதிர்த்து கேள்வி இருக்கிறவர்களை தேச துரோகி என்ற மாதிரி குற்றம் சாட்டக்கூட அங்கே இருக்கிற அரசாங்கம் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்ப அமெரிக்காவோட இருக்கிற மிரட்டல்களும் ஆக்ரோஷமான அணுகுமுறைகளும் அமெரிக்காவுக்கு லாபமா இல்ல கூட்டணிகளை அரவணைச்சு போறது பலமா, இப்படியான நிறைய கேள்விகளும்
அங்கே இருக்கிற மக்களுக்கு எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. பட் இதனை அவர்கள் வெளிப்படையாக கேட்டால் கண்டிப்பாக அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதும் இதில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, இப்போ டம்போகளையும் இப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுத்தார். இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக் லாஜிக்கானது இருக்கான்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதோட தேதியின் படி இது ஒரு பவர் மூவ். வெனிசுலாவில் இருக்கிற ஆட்சியாளர்களை நார்கோ டெரரிஸ் அப்படின்னு முத்திரை குத்தி அங்கே நேரடியாக ராணுவ பலத்தை காட்டுறது மூலமா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லி நினைச்சிருக்கார். அந்த செய்தி என்னண்டா, மண்டோலா காலத்து மோன்ட்ரோ டாக்டின் இன்னும் உயிரோடு தான் இருக்கு. அதாவது அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாடுகள் எல்லாமே எங்களுடைய செல்வாக்குக்கு உட்பட்டவை. அதாவது எங்களுடைய பேக்யார்ட். இங்க சீனாக்கோ அல்லது மற்ற நாடுகளுக்கோ எந்த ஒரு இடமும் இல்லை அப்படிங்கிறது ஆணித்தனமா சொல்ல பார்த்திருக்கார். ட்ரம்ப் அவர்கள் என்ன நம்புறாருன்னா, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்துறது மூலமா லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்க முடியும். பாருங்க, நாங்க எவ்வளவு சீரியஸா இருக்கோம்னு. இப்ப நீங்க முடிவருங்க, நீங்க அமெரிக்கா பக்கம் நிக்க போறீங்களா இல்ல சீனாவை நம்பி போறீங்களா அப்படிங்கிற ஒரு காட்டான சொய்ஸை அந்த நாடுகள் மேல திணிக்க பார்த்தார். அதாவது டிப்ளமசி மூலமா மெதுவா செல்வாக்கி வளர்க்கறதுக்கு பதிலா ஒரு சோக்கன் அவே பாணியில மொத்தமா அந்த பிராந்தியத்தையே அமெரிக்காவுக்கு கீழே கொண்டு வரணும் என்கிறது தான் அவரோட பிளானு. ஆனா இந்த அதிரடி வியூகம் எதிர்பார்த்த பலனை தந்ததா இல்ல சீனாவுக்கு சாதகமா முடிஞ்சதா? அதுதான் இப்ப விரும்பி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா இப்ப ரியாலிட்டியில என்ன நடக்குதுன்னா, சீனா ரொம்ப அமைதியா சர்வதேச சட்டம் மதிக்கப்படணும், ஒரு நாட்டோட இறையாண்மை முக்கியம், அமைதி வேணும்னு பேசினாங்க. ஆனா அமெரிக்காவோ குண்டு வீசுறது மிரட்டுதன்னு இருக்கு. அதாவது யார் ரொம்ப டீசெண்டா நியாயமா பேசுறாங்கன்னு ஒரு போட்டி வச்சா சீனா அதுல ஈஸாவே ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. இதனால சீனாவுக்கு தான் இப்ப மதிப்பானது உயர்ந்திருக்கு. இதை நாங்க கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். சீனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து வெளியிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அது ஒரு சாதாரணமான அறிக்கை இல்லை, அது ஒரு டிப்ளமேட்டிக் மாஸ்டர் பீஸ். அந்த அறிக்கையில் அவங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு செதுக்கி போட்டிருக்காங்கன்னு நாங்க பார்க்கணும். மதுரோவும் அவரோட மனைவியும் பாதுகாப்பா இருக்கணும், அவங்களை உடனே விடுதலை செய்யணும் என்று ஆரம்பிச்சு அரசியல் ரீதியான தலையீடுகளை அமெரிக்கா நிறுத்தணும், ரெண்டு தரப்பும் பேச்சுவார்த்தை மூலமா ஒரு சுமூகமான தேர்வுக்கு வரணும்னு முடிச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட்ஸ், அதாவது முரண்பாடு தெரியுது. ஒரு பக்கம் அமெரிக்கா ஏவுகணைகளை ஏவுது, குண்டு வீசுது, மிரட்டுறதுன்னு ஒரு அக்ரஸிவான நாடா தெரியுது. ஆனா மறுபக்கம் சீனா அமைதி பேச்சுவார்த்தை சர்வதேச சட்டம் இறையாண்மைன்னு ரொம்ப சிவிலைஸா பேசு. இந்த இடத்துலதான் சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்யுது உலக நாடுகள் முன்னாடி. பாருங்க, நாங்க எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறோம், ஆனா அமெரிக்கா எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்குன்னு சொல்லாமலே புரிய வச்சுட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, மற்ற நாடுகள் மத்தியில அமெரிக்காவோட பிம்பம் ஒரு மிரட்டு நாடா, புள்ளி பண்ற நாடா தெரியுது. சீனாவோட பிம்பம் ஒரு நாகரிகமான நாடா, அதாவது சிவிலைஸ் பவர் மாதிரி அவர்களோட பிம்பம் உயருது. ஒரு நாடு எப்போ குண்டு வீசும், எப்போ மிரட்டும்னு பயந்துக்கிட்டு இருக்கிறதை விட பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்ற நாடுகள் தான் உலகத்துக்கு இப்ப பாதுகாப்பான நாடா தெரியுது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமான நடுநிலையாக இருக்கின்ற நாட்டுக்கு குண்டு வீசுற நாடு, அதாவது குண்டை வீசி பயமுறுத்துற அமெரிக்காவை பிடிக்குமா இல்ல அமைதியா பேசுற சீனாவை பிடிக்குமா? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமா உலக அரசியல்ல சீனா அமெரிக்காவை ரொம்ப அழகா செக்மேட் பண்ணிடுச்சு. கடைசி நான் ஒன்று சொல்ல விரும்புறேன், இந்த வாரம் நடந்த சம்பவங்கள் அமெரிக்காவோட ராணுவ பலத்தை உலகத்துக்கு காட்டல, மாறாக ஒரு தவறான வெளியுறவு ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய பலமான போட்டியாளனை எவ்வளவு சீக்கிரம் ஒரு உலக வெற்றியாளனா மாத்திடும் அப்படிங்கிறதை தான் காட்டியிருக்கு. இங்க வேதனையான, அதாவது மேற்குலக நாடுகள் ரொம்ப வேதனையான கவலைப்படுற விஷயம் என்னன்னா, சீனா கஷ்டப்பட்டு அவங்களோட செல்வாக்கிய வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. அமெரிக்காவே அவங்களுக்காக அந்த வேலையை செஞ்சு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு. வெறும் மிரட்டல்களை கொடுத்த நாடுகளை பணிய வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு பரஸ்பர லாபம் தர்ற பங்காளித்துவத்தை, அதாவது பார்ட்னர்ஷிப்பை கொடுக்கிற நாடுகளைத்தான் உலகம் இப்ப விரும்புது. இந்த அடிப்படையான உண்மையை அமெரிக்கா புரிஞ்சிக்காம பல காலத்து பாணியிலேயே மிரட்டி பணிய வைக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது நீண்ட காலத்துக்கு நிலைக்காது என்பதுதான் உண்மை. அமெரிக்கா தன்னோட தப்பை திருத்த போதா, இல்லாட்டி சீனாவை இந்த உலகத்தினுடைய அமைதியை பாதுகாக்கின்ற ஒரு நாடு என்று சொல்லி உலகமே சீனாவுக்கு பின்னாடி போகும் வரையும் அமெரிக்கா இப்படி அடம்பிடிச்சு கொண்டு இருக்க போதா? இதனத்துக்குமான பதில காலம்தான் சொல்லணும். ஆகவே இந்த வீடியோவில் அமெரிக்கா வெனிசுலாவோட செய்த அட்டகாசம், அதாவது வெனிசுலாவில் நுழைந்து அங்கே இருக்கிற தலைவரை நிக்கோலஸ் மதுரோ அவர்களை கடத்திக்கிட்டு போனது ஏதோ பார்க்க இராணுவ ரீதியாக மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வெற்றி, மிகப்பெரிய ஒரு இராணுவ பவரை நிரூபித்த மாதிரி உலக நாடுகளுக்கு தெரியலாம். ஆனால் உண்மையாகவே உலக நாடுகள் அமெரிக்காவை பார்த்து பயந்து தங்களுக்கு யார் பாதுகாப்பை தருவார்கள் என்று சொல்லி தேட ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்துல சீனா வந்து நிற்கும் போது சீனாக்கு அவர்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க போறார்கள். இதுதான் நடக்க போகுது.
இப்ப பார்க்கும்போது அமெரிக்காவை பார்த்து உலக நாடுகள் பயந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம், அமெரிக்காவுக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையாகவே இங்க வெற்றியாளனாக சீனா தான் மாறிக்கொண்டு இருக்காங்க. சீனா அமைதியான முறையில நான் அமைதியை விரும்புகிறேன் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லி டிப்ளமசி ரீதியாக நடவடிக்கையில் ஈடுபடணும் என்று சொல்லி இப்ப அமெரிக்கா எடுத்த முடிவுகளால சீனா இப்ப அதிக லாபம் அடைய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அடுத்த 10 வருடத்துல அடைய வேண்டிய இடத்தை இன்னும் ஒரு 2 வருடத்தில் அடைகிற மாதிரியே சீனாவோட வளர்ச்சி அமெரிக்கா மிக வேகமாக தூண்டி விட்டுருக்காங்க என்பதுதான் உண்மை. அமெரிக்கா ஒரு தவறான முடிவு இப்ப சீனாவை மிக வேகமாக வல்லரசு நாடாக மாற்றப் போது உலக நாடுகள் சீனாவை ஃபாலோ பண்ண வைக்க போகுது என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த வீடியோட நான் சொன்ன தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புறேன். இப்ப நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போறக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்.